வணக்கம். இது ஹோண்டா சைன் வண்டி. இது வந்து என்ன வேலைக்கு வந்து கம்ப்ளீட்டாக சர்வீஸு. இன்னொன்று வந்து இந்த வண்டி போயில் அடைக்கின்னு தெரியுமா, ஹோண்டா செயின் ஃபுல்லாக அந்த கம்ப்ளைண்ட் வருது. நிறையா வண்டிகள் இருக்குது, ஹோண்டா செயின் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதுக்கு சில வேலைகள் நம்ம கார்பரேட்டில் பார்க்குறோம். இந்த கார்பரேட்டை பிரித்து வச்சுருக்க பார்த்தீங்களா, இதில் என்னன்னாக்க ஏற்கனவே கார்பரேட் எல்லாம் சர்வீஸ் பண்ணி போட்டிருக்காங்க. போட்டு இந்த கம்ப்ளைண்ட் சரியாகலை. கார்பரேட் சர்வீஸ் பண்ணி போட்டாலும் அந்த கம்ப்ளைண்ட் சரியாகாது. இதுக்கு என்ன செய்யணும், உங்களுக்கு கார்பரேட்டர் மாற்றணும், இல்லை அதில் சில வேலைகளை சேர்த்து பார்க்கணும். அது என்ன வேலைன்னு ஏற்கனவே வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது எதுக்குள்ளனா ஸ்பெண்டரு ஏர் ஸ்க்ரூ அப்படி கிட்டா ஒரிஜினல் வாங்கிடணும். ஏர் ஸ்க்ரூ ஒரிஜினல் கிடைக்கும். ஒரிஜினல் இந்த இருப்பாங்க, இந்த தனியாக எடுத்து வச்சுருக்கோங்க. வாங்கிடணும். வாங்கி இதில் ஓரிங்கி வாசர் வரும். இந்த தனியாக எடுத்து நீடியில் போட்டிருக்கேன் பாருங்கள். சைனோட நீடியில், இதில் உள்ள நீடியில் கழட்டி வச்சுருக்கேன். ஏன்னா ஒத்த கையில் ஃபோனை வச்சுட்டு ஒத்த கையில் கழட்டி மாட்ட மாதிரி வேலை ஆக்க முடியாது. போட்டிருக்கேன்னா இந்த மாதிரி நீடியில் கலட்டி இந்த ஓரிங்கி வாசனை போட்டு மாட்டினாலே இந்த காலையில் அடைச்சடிச்சு போகுது தெரியுமா, ரொம்ப நிப்பாட்டினா அடைச்சடிச்சு போகும். அந்த கம்பெனி சரியாயிடும். இது எப்போ நீங்கள் இந்த முயற்சியை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ரொம்ப உங்களால் ஓட்ட முடியலன்னு கண்டிஷன் வருது பாருங்கள். அப்போ தான் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. ஏன்னா அந்த ரேட்டில் அவங்களை என்ன சொல்லுவாங்க, கார்பரேட் மாற்ற சொல்லுவாங்க. கார்பரேட் மாற்ற வேணால் இது வெறும் 58 ரூபா தான். இந்த ஸ்க்ரூ கிட்டு இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது ஸ்பெண்டருக்குள்ளது, சைனுக்குள்ளே தனியாக கிடைக்காது. இதே ஸ்க்ரூ கிட்டு அப்படி கிட்டாக வாங்க சொல்கிறேன்னா இதுதான் ஒரிஜினலாக வரும். இப்போ நீங்கள் ஓரிங்க மட்டும் தனியாக கிடைக்குன்னு வாங்கி போடுறீங்கன்னு வச்சுக்கணுங்க, ஒரிஜினல் சொல்லி கொடுப்பாங்க. அது ஒரிஜினலாக சாதாவங்க சரியாக தெரியாது. நீங்கள் போட்டு கொஞ்ச நாள் அந்த ஓரிங்க பிஞ்சிடுச்சுனாக்க மறுபடியும் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்துடும். இப்போ ஒரிஜினலாக இப்போ நமக்கு ஸ்க்ரூலேருந்து வாங்கி போடுறதுனால இது அப்படியே கிடக்கும். அதனால என்ன சொல்கிறேன், ஒரிஜினலாக இந்த இது வாங்கி போடுங்க. இந்த ஸ்க்ரூ ஏர் ஸ்க்ரூ ஸ்பெண்டருக்குள்ளே ஏர் ஸ்க்ரூ ஒரிஜினல் வாங்கி இதுலேருந்து ஓரிங்கி வாசரை கலட்டி இந்த நீடியில் போடுங்க. இந்த செயினு, இந்த பல்சரு, இந்த சிடி 100 1 டன்னு ஒன்று பெரிய வண்டியாக இருக்கும், செயின் மாதிரியே இருக்கும் பெரிய வண்டி. அந்த வண்டிகளுக்கு இதுக்கு அது கரெக்டாக வரும். நான் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே. ஆமாம், கலட்டி நீட்டாக பண்ணுங்கள். இது இந்த அடைச்சி போடுறது நின்று. ஆமாம், அதே மாதிரி இந்த ரப்பரை செக் பண்ணிக்கிறங்க. அந்த ரேட்டில் ரொம்ப காடாக இருந்துச்சுன்னா இது ஒரு செட்டு மாற்றி விட்டுருங்க. ஆமாம், அடுத்து செயின் சர்வீஸ் பண்ணால் அடுத்து என்ன பண்ணணும்னா ஏர் ஃபில்ட்ரு. நாங்கள் ஈரமாக சர்வீஸ் பண்ணால் அதில் தண்ணி இறங்கிடும். இது கழுவி காய வச்சு கழுவின்னு சொல்லணும், அந்த ஈரத்தை காய வைக்கணும். ஆமாம், இவ்வளோ சர்வீஸ் பண்ணது தான். அப்புறம் என்னன்னாக்க இதுலக்கு செயின் வந்து ஃபுல்லாக டைட்டு முடிஞ்சிருச்சு, அடிச்சுட்டு முடிஞ்சிருச்சு. இந்த இருக்கா முடிஞ்சிருச்சு. இந்த இப்போ தான் கட் பண்ணி போட்டேன். இந்த டூல்ஸ் வச்சு கட் பண்ணி போட்டேன். செயின் கட்டுற டூல்ஸ் இது இல்லைன்னா வாங்கி வச்சுருக்குங்க. நல்லா யூஸ்ஃபுல்லான பொருளாக இருக்குது. அடுத்து இன்ஜின் ஆயில் கழுவிட்டு இருக்க பார்த்தீங்களா, இன்ஜின் ஆயில் மாற்றுறேன். ஆமாம், இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணால் சின்ன சின்ன வேலைகள் கண்டிப்பான முறையில் பார்க்கணும். பெரிய அளவில் வேலை பார்க்கலனாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி சின்ன சின்ன ஏர் ஃபில்ட்ரு, செயின், ப்ளக்கு இதெல்லாம் கண்டிப்பான முறையில் இந்த ப்ளக்கெல்லாம் கழட்டி வச்சுருக்க பார்த்தீங்களா, கண்டிப்பான முறையில் கழட்டி கிளீன் பண்ணி கொடுங்க. அப்படியே எதுவும் கொடுத்துறாங்க. ஆமாம், இது ஒரு சின்ன தகவல். முக்கியமாக இதுக்கு தான் நான் வீடியோ பதிவு பண்ணேன். இந்த செயின் கார்பரேட் அடைச்சரிச்சு ஓடுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த ஓரிங்கி வாசரை மட்டும் வாங்கி போடுங்க. எந்த பிரச்சனையும் வராது. ஆமாம், இது நான் மாற்றுறது 4வது வண்டின்னு நினைக்கிறேன். ஆமாம், எந்த பிரச்சனையும் இல்லை. மைலேஜ் பெருசாக பிரச்சனை வரல. கஸ்டமர்கிட்ட விவரம் கேட்டேன், மைலேஜ் எதுவும் கம்மியாக கொடுக்குதா என்னென்னு. இல்லை அந்த எல்லாம் பெரிய வித்தியாசம் தெரியலை அப்படிங்கிற மாதிரி கஸ்டமர் சொல்லிட்டாங்க. அதனால் இது தாராளமாக வாங்கி மாட்டேங்க. ஸ்ப்ளெண்டருக்குள்ளே வாங்க, இது 58 ரூபா தான். இதே ஸ்ப்ளெண்டர் புறவுனா 78 ரூபா அந்த மாதிரி வரும். ஆமாம், அதனால் ஸ்ப்ளெண்டருக்குள்ளே தாராளம் போதுமானது. ஒரிஜினல் வாங்கி மாட்டுங்க, ஒரிஜினல் ஓரிங்க வாங்கி போடுங்க. அதான் கிடக்கும். சாதா ஓரிங்க தான் மாற்றி வாங்கி போட்டிங்கன்னா கொஞ்சம் நாள் நல்லாயிருக்கும். அப்போ ஓரிங்க பிஞ்சிருச்சுன்னா பழைய மாதிரி ஆகிடும். ஆமாம், சின்ன தகவல். நன்றி, வணக்கம்.